பாஜகவுக்கு புதிய மாநில தலைவர் தேர்ந்தெடுக்க போகிறாங்களாம். வேடிக்கை தமிழ்நாட்டு மக்கள்லாம் புரிஞ்சுக்கங்க. அரசியல்வாதிகள் பாருங்கள், ஒவ்வொருத்தர் எப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்கிறான், இப்போ எங்களுக்கு சொல்லியிருக்கான் என்னென்னா ஒவ்வொரு வருஷமும் தேர்தல் நடத்தணும். 5 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல் நடத்தணும். ஜனநாயக முறைப்படி தான் நீங்கள் தலைவரை தேர்ந்தெடுக்கணும், மற்றவங்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறான். ஆனால் ஒரு ஆளை வச்சு ஜனநாயக முறைப்படி தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்துகிறாங்களா? யாராச்சும் ஒருத்தரை காமிங்க. எம்ஜிஆர் அதிமுக இருக்கும்போது தேர்தல் நடத்தினார். லட்சுமி நாராயணன் ஒரு ஐபிஎஸ் டிஜிபியாக இருந்தார். அவர் ரிட்டையர் ஆனார். அவரை தேர்தல் அதிகாரியாக போட்டார். வேட்புமனு அவர் தாக்கல் பண்ணார். ஏன்னா அதிமுக சட்டப்படி அதிமுக உறுப்பினர்கள் அனைவரும் ஓட்டு போடணும். எம்ஜிஆர் நாமினேஷன் போட்டார், எவனுமே போடல. எம்ஜிஆர் ஒருவனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்னு அந்த தேர்தல் அதிகாரி கையெழுத்து போட்டார். ஜெயலலிதா வந்ததுக்கப்புறமா தேர்தல் நடத்தினாங்க, யாரும் எதிர்த்து போட்டி போடல, உடனே கையெழுத்து, ஒருவனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இப்போ அதிமுகவில் எப்படின்னா இவங்க தேர்தல் அதிகாரின்னு போடுறாங்க, யாராச்சும் நாமினேஷன் போட்டால் உதைக்கிறாங்க. அதனால் பயந்துக்கிட்டு போயிடுறாங்க. அதனால் யாராச்சும் ஒருத்தரை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். எம்ஜிஆரின் கனவு தொண்டர்கள் தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கணுங்கிறது இப்போ நடக்குதா? இல்லை. அவர்களுக்கு செல்வாக்கு இருந்தது, நடந்தது. திமுகவும் அப்படி தான். கருணாநிதி இருக்கும்போதே நாமினேஷன் போட வந்தால் உதை, இல்லைன்னா கருணாநிதி தலைவராகவே இருந்திருக்க முடியாது. கருணாநிதி எப்போ கவுத்திருப்பாங்க. இப்போ ஸ்டாலினை எடுத்து போட்டாங்கன்னா உதை. அதனால் இவங்களா ஒரு தேர்தல்னு வச்சுக்கிட்டு நாமினேஷன். விடுதலை சிறுத்தைகள் அப்படி தான். எங்கேயாச்சும் விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் நடத்தி பார்த்துருக்கீங்களா? பாட்டாளி மக்கள் கட்சி தேர்தல் நடத்தி பார்த்துருக்கீங்களா? எந்த கட்சியிலும், விஜயகாந்த் கட்சியிலும் இதுதான். விஜயகாந்த் சார்ந்தவர்களுக்கு அவர் மேலே பார்த்தது இவங்கெல்லாம் நம்பிக்கை வச்சுருந்தாங்க. அவர் கொஞ்சம் செல்வாக்கு இருந்தது கட்சியில். இருந்தாலும் எந்த இவங்களும் மாநில கட்சிகளும் தேர்தல் நடத்துவதில்லை. தேர்தல் நடத்துவது மாதிரி நடத்துவாங்க, உதப்பாங்க, நாமினேஷன் ஒருமனதாக. இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது மாநில கட்சிகளின் நிலை. மாநில கட்சி பரவாயில்ல, இந்த அகில இந்திய கட்சி கேவலம். இந்த காங்கிரஸும் பிஜேபி. அகில இந்தியாவில் காங்கிரஸ் என்ன பண்ணுவான் தெரியுமா? டெல்லியிலேருந்து லிஸ்ட்டு வரும் யார் தலைவர்னு. எலெக்ஷனாவது மண்ணாங்கட்டியாவது, ஜனநாயக முறையாவது இதாவது, எலெக்ஷன் கமிஷனுக்கெல்லாம் நாங்கள் பார்த்துக்குவோம்ப்பா பணத்தை கொடுத்து அப்படின்ட்டு. தேசிய கட்சிகள் எப்போதுமே ஜனநாயக முறையில் தலைவரை தேர்ந்தெடுப்பதில்லை. இதுதான் கேவலம். மாநில கட்சிகளாவது பேருக்கு வைப்பான், போட்டி போட வந்தால் உதப்பான், உதைச்சிட்டு நான் தான்ப்பா ஒருமனதாகம்மா. ஆனால் தேசிய கட்சிகள் மாதிரி மோசமான இதில் திமுகவும் காங்கிரஸும் பாஜகவும் மன்னர்கள். இப்போ பாஜகவுக்கு நீங்கள் எலெக்ஷனில் வைக்கணும், ஜனநாயக முறைப்படி தானே தேர்ந்தெடுக்கணும். ஒரு தேர்தல் வைங்க. பாஜக எத்தனை பேர் போட்டி போடுறாங்களோ போட்டி போட வைங்க. பாஜக தொண்டர்களை ஓட்டு போட சொல்லுங்கள். அங்கேருந்து ஒரு மேலிட அமைப்பு, மேலிட பார்வையாளர் வரார். அவர் இங்கே 2 நாள் ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசினார். பேசி அவர் 3 பேரை தேர்ந்தெடுத்திருக்காராம். இந்த 3 பேரை கொண்டு போய் அங்கே இவங்ககிட்ட கொடுப்பாராம். நேட்டா தான் அவர் போயிட்டார், அமித்ஷாட்ட கொடுப்பார். அமித்ஷாவும் மோடியை அந்த 3 பேர்லேருந்து ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. உட்கட்சி ஜனநாயகம் சந்தி சிரிக்கிறது காங்கிரஸிலும் பாஜகவிலும். இப்படியா தேர்ந்தெடுப்பீங்க? இப்போ அண்ணாமலையை தேர்ந்தெடுப்பாங்களான்னு தெரியல. 2வது தடவை அவரை தேர்ந்தெடுக்கலாம். இருந்தாலும் இன்னும் 2 பேரையும் கொண்டு போகிறாங்க. அதனால் பாஜக தலைவர் இது இப்போ என்ன 21ஆம் தேதி பாஜகவின் புதிய தலைவர் யாருன்னு தெரிந்து விடும்னு சொல்கிறாங்க. நீங்கள் தெரிஞ்சு என்ன பண்ண? மக்கள் உங்களை மக்கள் விரோத கட்சின்னு முடிவு பண்ணிட்டாங்க. பல தடவை சொல்லிட்டேன், மக்களை வரியை போட்டு ரத்தத்தை உறிஞ்சுகிற கட்சி நீங்கள். உங்களுக்கு எங்கள் ஆதரவுங்கிறதே கிடையாது. நாங்கள் எப்போதும் மக்களுக்காக குரல் கொடுப்பவர்கள். எங்கள் கட்சியெல்லாம் கிடையாது. மக்களை யார் நசுக்கிறாங்களோ அவர்கள் எங்கள் எதிரிகள். அதே மாதிரி இப்போ ஒரு காலத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு இருந்தேன்னா, இன்றைக்கி திமுகவும் பாஜகவும் சேர்ந்து உள்ளுக்குள்ளே வச்சு ஜிஎஸ்டி கவுன்சிலில் 2 பேர் சேர்ந்து கூட்டாக கொள்ளையடித்து மக்களின் ரத்தத்தை உறிஞ்சுகிறார்கள். இவர்கள் இருவரும் மக்களின் விரோதிகள். நீ யார் வேணாலும் தலைவராக்கிக்கோங்க, நடக்காது. பாஜக அதெல்லாம் அங்கே நடக்காது அப்படிங்கிறது பாஜகவின் உட்கட்சி ஜனநாயகத்தை பற்றி நம்முடைய கருத்து.